விஜய் வந்து காவேரி தேடி எல்லாத்தையும் விட்டு வந்தோனே வந்து அவங்க வீட்ல வந்து விஜய் வந்து ஏத்துக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில காவேரி, விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. காவேரிய தாங்கு தாங்கன்னு தாங்குறாரு விஜய். அந்த அளவு நல்லா பார்த்துக்கிறாரு. அதனால காவேரி வீட்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. இந்த சூழ்நிலையில காவேரி அவங்க அம்மா வந்து அப்பள பிசினஸ வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. காவேரி அவங்களுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து விஜய்க்கு ரொம்ப போர் அடிக்குது. சரின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே வந்து விஜய் வெளிய வராரு. பார்த்தா வந்து நம்ம என்ன பண்றாரு, குமரனும் வந்து அ அவங்க ஒய்ஃபும் வந்து சேர்ந்துட்டு என்ன பண்றாங்க, கங்காவும் சேர்ந்துட்டு அவங்களோட பிஸ்னஸை கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களோட புட்டிக்கை வந்து எல்லாரும் கடையை வந்து ரொம்ப நல்லா வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து சேல்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கடையை பார்த்துக்கிறது, அந்த மாதிரி ஒர்க்கில் ஃபுல்லாக மூழ்கி போயிருக்காங்க. விஜய் வந்து இதை பார்த்து குமரன் வாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்றாரு. அடுத்து வந்து எல்லாத்தையும் காட்டுறாரு. அப்போ அவங்களோட ஒர்க்கே அவங்களுக்கு சரியாக இருக்குது. அதனால் விஜய் வந்து அவங்க பார்க்காம அவங்க பாட்டுன்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயும் நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் விஜய் வந்து இங்கேருந்து நம்ம தொல்லை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வர விஜய் வந்து காவேரி வந்து ஏங்க ஒரு முகம் வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எங்கே வந்து பார்க்குறாங்க, எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு. இல்லை குமரன் ப்ரோ கடைக்கு போயிருந்தேன். நானும் போர் அடிக்குதுல்ல, எவ்வளோ நேரம் தான் சும்மா இருக்கிறது, அதான் போயிருந்தேன். அங்கே பார்த்தா அவங்க வந்து சேல்ஸில் ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. அவங்க கடை நல்லா டெவலப் ஆகிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்க 2 பேரும் இப்படி பார்க்கணுன்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஆனால் உண்மையிலே அவங்க நல்லா முன்னுக்கு வந்துருவாங்க தோணுது காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து காவேரி வந்து விஜயோட முகத்தை வந்து அப்படியே வந்து கை வச்சு வந்து தூக்கி பார்க்குறாங்க. ஏங்க உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, நீங்கள் வந்து எவ்வளோ நல்லா பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆள், இப்போ இப்படி இருக்கிறதால ரொம்ப கஷ்டமாக இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி, இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்டலாம் போயிட்டு ஏதாவது ஒரு ஜாப்க்கு போங்க, உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் நம்ம காசெல்லாம் சேர்த்துட்டு பண்ணலாம் அப்படின்றாங்க. இல்லை காவேரி, நான் அதுக்காக சொல்லலை, நான் சொல்கிறது கேட்பீங்களா மாட்டிங்களா அப்படின்னு. சரி காவேரி அப்படின்றாங்க. அடுத்து வந்து மறுநாள் வந்து காவேரி வந்து எழுந்ததுக்கு முன்னாடி விஜய் வந்து எழுந்து குளிச்சுட்டு வந்து அழகாக சாமி கும்பிட்டுட்டு காவேரி கிட்ட வராரு. காவேரி நான் கிளம்புறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே வந்து நல்லபடி போயிட்டு வாங்க அப்படின்னு. என்னம்மா காலையில் விஜய் கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறாங்க. விஜய் வந்து வேலைக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு, அதனால கிளம்புறாரு அப்படின்னு. பாவம் இந்த பையன் எப்படிலாம் வந்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் வச்சு நடத்தின இந்த பையன் இன்றைக்கி வேலைக்காக வேற ஒருத்தர்கிட்ட போகணுமாம்மா, எதுக்குமா அதெல்லாம் வேணாமா, அதுக்காக என்னம்மா பண்ணுறது, இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது, அவருக்கும் மைண்ட் சேஞ்ச் ஆக வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட. பாவம் அப்படி சொல்லிட்டு விஜய் எல்லாருமே பாவம் பார்க்குறாங்க. அதை பார்த்து விஜய் வந்து நான் கண்டிப்பாக முன்னுக்கு வருவேன், நீங்கள் எல்லோரும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த சூழ்நிலை விஜய் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்குறாரு. அவங்க எல்லாரும் மச்சான் நீ எப்படிலாம் இருந்தவன்டா, எவ்வளோ பெரிய வந்து கம்பெனிலாம் வச்சு நடத்திட்டு இருந்த, உனக்கு எப்படி நாங்கள் வேலை கொடுக்க முடியும், உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எங்ககிட்ட வேலைக்கே கிடைக்காதுடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் ரொம்ப வெக்ஸ் ஆயிடுறாரு. உன்னை யோசிக்கிறாரு. இங்கே பாருடா, நான் வந்து கம்பெனி நடத்திட்டு இருந்தேன், நான் பெரிய லெவலில் இருந்தேன், அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க நிலைமை பற்றி யோசிக்கணும், அதனால் நான் ஒரு சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல பண்ணுறேன் அப்படின்றாரு. இல்லை மச்சான் தப்பாக நினைக்காத, ஏன்னா நீ என்ன பெரிய ஆள், ஒன்றை மாதிரி ஆள்லாம் இங்கே வச்சேன்னா யாராவது போகும்போது கண்டிப்பாக வந்து இவ்வளோ பெரிய ஆள் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்கடா, வேறு எதாவது உதவினா கேளுடா, பணம் காசு வேணுமா, இல்லை எவ்வளோ நாளும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. பரவாயில்லடா, இந்த அளவு ஹெல்ப் பண்ணுறீங்களா, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அடுத்து வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு. சரி நம்ம வந்து திறமைக்கு ஏற்ற வேலை வேணாம், சின்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு விஜய். இங்கே விஜய் வந்தோன்னா காவேரி வந்து போய் பார்த்தீங்களா வேலைலாம் கிடச்சிதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு. எனக்கு கண்டிப்பாக நாளைக்கு வேலை கிடச்சிடும் காவேரி அப்படின்றாரு. எப்படி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் காவேரி அப்படி தான், இவ்வளோ நாள் வந்து நான் ஒரு பெரிய ஆள், நான்லாம் வந்து இந்த மாதிரி கம்பெனியில் வேலை செய்யணுமா அப்படின்னு நம்மளாம் யோசித்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது, நான் அங்கே இருந்த வரைக்கும் நான் பெரிய ஆளாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ தனிப்பட்ட முறையில் நான் விஜய் என் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை கிடைக்கலனாலும் நான் கிடைச்ச வேலையை செய்யலான்னு முடிவு பண்ணுற காவேரின்னு. என்னங்க நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அப்படின்றாங்க. நான் பார்த்துக்கிறேன் காவேரி அப்படின்றாங்க. இங்கே வந்து நிவின் வந்து வராரு விஜயை பார்க்குறதுக்கு. விஜய் எங்கள் கம்பெனியில் தெரிஞ்ச கம்பெனியில் ஒருத்தர் வேலை சொல்கிறாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ் நிவின், நான் போய் பார்க்குறேன் அப்படின்றாரு. விஜய் வேறு மாற்றங்கள்லாம் பார்த்துட்டு நிவின் ஆச்சரியப்படுறாரு. காவேரி கிட்ட சொல்கிறாரு, காவேரி இந்த மாதிரி வந்து விஜய் நான் பார்த்ததே இல்லை, உண்மையிலேயே இந்த மாதிரி விஜய் கடைக்கு நீ கொடுத்து வச்சுட்டோன்னு காவேரி அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி யமுனா எப்படி இருக்கா, அவள் செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி தான் தோணுது, ஆனால் அவளை நம்பவும் முடியல அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது, யமுனா மாறிடுவா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.